மூலம் மட்டுமே ரட்சிப்பும் விடுதலையும் உண்டு. அப்படி ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக அமேன். இப்ப நாங்க யாவரும் ஒரு மனதோடு அன்போடு பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்களை வரவழைப்புமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Dolly sister. Praise the Lord, நேயர்களே. ஆமேன் ஆமேன். வாருங்கள் பாஸ்டர், அவளோடு காத்து நிற்கிறோம் உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு. வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. God bless you. நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, மனுக்குலம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். நீர் எங்கள் உம்முடைய சாயலாக ரூபத்தின் படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மீட்கப்பட வேண்டும். அதற்காக நீர் மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தீர். மரணத்தை இன்ன நாளில நீர் மரிப்பேன் என்று தெரிந்தவராக வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமாக மனுக்குலத்துக்காக மரிக்க வந்தீர். ஆனாலும் எத்தனையோ பிசாசின் கிரிகைகள் உம்மை கொன்று போட உம்முடைய மனுக்குலத்துக்காக மரிக்க வேண்டிய அந்த மிஷனை தடை செய்து விட வேண்டும் என்று பிசாசின் பிள்ளைகளும் பல தடவைகளில கிரிகை செய்தார்கள். ஆனாலும் நீர் எல்லாம் அறிந்தவராக, ஒரு குற்றம் கூட செய்யாதவராக வாழ்ந்து மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் உம்முடைய மரணத்தினால வெற்றி சிறந்தீர். அதே போல நீர் எங்களையும் வெற்றி சிறக்க வைக்கிறவராக இருக்கிறீர். உம்மோடு நாங்களும் வெற்றி சிறந்து உம்முடைய வருகையின் போது உம்மோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராட்சியத்தில எங்களை வாழ செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. யார் யாருடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லையோ இந்த நாட்களில அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட்டு எழுத நீர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில பிறக்கும் பொழுது அந்த 2 வயதுக்குட்பட்ட அத்தனை ஆண் பிள்ளைகளை கொலை செய்தார்கள். மரிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். இப்படி ஒரு காரியம் எந்த சாதாரண மனிதனுக்கும் ஏற்படவில்லை. எத்தனை தடவை கொலை மிரட்டல்கள், எத்தனை தடவை அந்த மதத்துல இருக்கிறவர்கள் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையோடு வந்த இயேசுவை எத்தனையோ தடவை அவர்கள் கொலை செய்ய எத்தனித்தார்கள். ஆனாலும் இயேசு தன்னுடைய பிறப்பின் நாளையும் மரணத்தின் நாளையும் அறிந்தவராக இந்த உலகத்துல வாழ்ந்து அந்த நாளில மரித்து அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, பழைய ஏற்பாட்டில அடிக்கப்பட்ட பாவத்துக்காக, மனுக்குலத்தின் பாவத்துக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அந்த பஸ்காவை நினைவு கூறும்படி செய்ய சொல்லி அதே பஸ்கா நாளில இயேசு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக மரண படியந்தன் கீழ்ப்படிந்தவராக அடிக்கப்பட்டார். நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். பாருங்கள், புலம்பலும் அழுகையும். மரிப்பதற்காக வந்த இயேசுவிற்கு
இயேசுவுக்கு பாருங்கள், புலம்பலும் அழுகையும். 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளும், ராகேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுகிறாள். இப்படியாக இயேசு ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக பாவிகளாகிய எங்களுக்காக தன்னுடைய சிலுவ மரணத்தை ஏற்றிக்கொண்டு 33.5 வயதுல இந்த பாவத்தில வாழுகிற மக்களுக்காக, ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிய இந்த மனுக்குலத்திற்காக இயேசு தன்னுடைய மரணத்தினால எங்களை மீட்டுக் கொள்வதற்காக, தேவன் எங்களை பார்க்கும் பொழுது தேவன் பிற்கப்பட்ட இயேசுவினுடைய உடலுக்கூடாக எங்களை பார்க்கிறார். எங்களை நீதிமானாக பார்க்கிறார், பரிசுத்தவானாக பார்க்கிறார். இதுதான் இயேசு எங்களுக்கு தந்த இம்மைக்கு பின்பு மறுமையில அவரோடு வாழ, நித்திய வெளிச்சத்தில, நித்திய காலத்தில, நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தோடு புழுவாய், பாம்பாய், புழுவாய், பல்மிருகமாய் இப்படியாக பிறப்பதல்ல. பிறப்பது ஒரு தடவை, இறப்பது ஒரு தடவை. அதற்கு பின்பு ஜட்ஜ்மெண்ட். இயேசுதான் ஜட்ஜாக இருக்கிறார். வேதாகம புஸ்தகம் தான் ஜட்ஜ்மெண்ட் புக், லோ புக்காக இருக்கிறது. இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்தவர்கள், உணவில்லாதவர்கள், ஏழைகளுக்கு உணவு கொடுத்தவர்கள், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தவர்கள், வலது பக்கத்திலே நித்திய ஜீவனுக்கும் பரலோகத்திற்கும் தேவனுக்கு பிரியமில்லாமல் கடின இதயத்தோடு வாழ்ந்தவர்கள் இடது பக்கமாக அனுப்பப்படுகிறார்கள். பாருங்கள், ஐஸ்வர்யவானும் லாசரசும் மரிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில வேதனைப்படுகிறான். அந்த ஏழை லாசரசு ஆபிரகாமின் மடியில சந்தோஷமாக இருக்கிறான். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். இயேசு கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட். தேவனுக்கு பிரியமாக பைபிள் புஸ்தகத்தின்படி வாழுகிறவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். நீதியுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். சொன்னபடி செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பொய்யுரியாத தேவன் தான் எங்களுடைய தேவன். போய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனதாரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக அந்த ஈரோது ராஜா அந்த காலத்தில இருந்த அந்த மத ரிலிஜன்ஸ் அவர்களை கூப்பிட்டு ஆராய்ச்சி செய்கிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் பிரதான ஆசாரியர், இனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். இப்படியாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை ஏரோது ராஜா, கடின இதயம் உள்ள ராஜா, அந்த கிழக்கத்தில் இருந்து வந்த சாஸ்திரிகளுக்கு நீங்கள் போய் அவர்களை பணிந்து கொண்டு நானும் பணிந்து கொள்ள எனக்கு வந்து அறிவியுங்கள் என்றார். பாருங்கள், அந்த ஏரோது ராஜா அந்த குழந்தையை கொன்று விடும்படியாக அப்படி அறிவிக்காத பட்சத்தில பாருங்கள், இயேசு எங்களுடைய தேவன் ஞானமாக சொற்பனத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்தி எகிப்துக்கு பிள்ளையை தாயை அனுப்பினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், ஞானத்தின் தேவன், புத்தியின் தேவன், அறிவின் தேவன், பொய்யுரியாத தேவன், சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன், மரிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு பாவம் கூட செய்யாமல் வாழ்ந்து மனுக்குலத்தின் பாவத்துக்காக பாவமில்லாத இயேசு பாவமானார், சாபமில்லாத இயேசு சாபமானார். இப்படியாக அந்த பிள்ளைகளை, அந்த 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் பாருங்கள், அவன் இரக்கமற்ற கடின இதயம் உள்ளவனாக அந்த ஏரோது ராஜா அத்தனை சிறு பிள்ளைகளை 2 வயதுக்குட்பட்ட
அனைத்து பிள்ளைகளை கொன்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டத்தை பிசாசால வெல்ல முடியவில்லை. பிசாசனுடைய பிள்ளையாக ஏரோது இருந்தது டெவில் சில்ட்ரன் என்று சொல்லப்படுகிறது. இப்படி திருடுவது, கொல்லுவது, அழிக்கிற வேலைகளை செய்கிறவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்படியாக ஏரோதின் நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. இப்படியாக ராகேலின் பிள்ளைகள் புலம்பலும் அழுகையும் எல்லாம் தீர்க்கதரிசிகளால் பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டவைகள் புதிய ஏற்பாட்டில் நடந்து வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வருகை தான் இனி நடக்கவிருக்கிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும் அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். பாருங்கள், ஒரு ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். அன்றைய நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது. அங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். பாருங்கள், இயேசு இந்த பரிசேயர் சதுசேயர் இன்னத்துக்கு வருகிறார்கள். தங்களை இந்த இயேசுவை குற்றம் பிடிக்கிற அவர்களுடைய நினைவுகளை இயேசு அறிகிறவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய இயேசு சகல நினைவுகளையும் நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை மக்களுடைய நினைவுகள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தான் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். பாருங்கள், இப்படியாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றான். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். பாருங்கள், கிறிஸ்தவ இயேசுவை பிரசங்கிக்க வேண்டிய பரிசேயர்கள் இயேசுவை கொலை செய்யும்படியாக, கொலை செய்யாதே என்ற கட்டளையை கொடுத்த இயேசுவையே அந்த பரிசேயர் தங்களுடைய பெருமை நிமித்தம் தாங்கள் ஓய்வு நாளை கை கொள்ளுகிற என்ற ஒரு தவறான உணர்வோடு அவர்கள் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயும் இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார். பாருங்கள், எவ்வளவு நன்மை செய்கிற இயேசு, ஒரு தீமை கூட செய்யாத இயேசு நன்மையை செய்யும் பொழுது பிசாசு அந்த இடத்துல இயேசுவை கொலை செய்ய முயற்சிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். பாருங்கள், இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை என்று 600 ஆண்டுகள் கிறிஸ்தவ பின் 600 ஆண்டுகளுக்கு பின்பு எழுதின அந்த குர்ஆன் புஸ்தகத்தில தவறான கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு தான் மரிப்பதற்காக பிறந்தார், தான் மரிக்க போகிறேன் என்பதை அந்த காலத்தில தன்னுடைய சீடர்களுக்கு அறிவித்தார். நான் பாடுபட்டு மனுக்குலத்திற்காக
பாடுபட்டு நான் சிலுவையில் மரிப்பேன் என்பதை அவர் அறிந்தவராக மரிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். வானத்தில் இருந்து வந்த அப்பமாக பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு நான் எங்களை நிரப்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் 1 பீட்டர் 12வது வசனத்தில பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், இப்படியாக இயேசு அவர் சிதறலுக்கு சொன்ன பொழுது, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். பாருங்கள், இயேசு மரிப்பதற்காக வந்தார். பேதுருவுக்கு தெரியவில்லை அந்த மரிப்பதில மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்படுகிறது, சாபம் நீக்கப்படுகிறது, எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு வருகிறது என்பதை உணராதவராக பேதுரு அதை தடை செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் இயேசு தன்னுடைய மிஷன், தன்னுடைய சாயலாகமன் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மீண்டுமாக அவனுடைய ஆத்மா தேவனிடத்துல வந்து தேவனோடு வாழுகிற வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் அவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இதனால் தான் சிலுவையை பற்றிய உபதேசம் உலக மக்களுக்கு, மதத்தில் உள்ளவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. எங்களுக்கோ இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்கு பலத்தை தருகிறதாக இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். பாருங்கள், இப்படியாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அவரோ இயேசுவோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறார். அவர் மரிக்காவிட்டால் சாத்தான் அவரையும் ஆட்கொண்டு எங்களுக்கு ஒரு விடியல் இல்லாமல் போயிருக்கும், ஒரு வாழ்வு, இமைக்கு பின்பு மறுமையில வாழுகிற வாழ்வு, நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இயேசு அந்த மரணத்தை தன்னுடைய அந்த சித்தது மிஷனை கீழ்ப்படிந்தவராக, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக மரண பரியந்தம் தன்னுடைய மிஷனை செய்து முடித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலேயும் அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுப்பார். மனுஷரை படைத்த தேவன் பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருந்துதான் ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரத்தில எல்லாவற்றையும் படைத்தார். இயேசு ஒன்றாக இருந்தார் என்பதை நீங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் அவர் செல்ல பிள்ளையாக இந்த சமுத்திரத்தை வட்டணிக்கையிலும் பிதாவோடு கூட இருந்தவர் தான் செல்ல பிள்ளையாக இயேசு. அந்த இயேசு தான் மனுக்குலத்திற்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில மரிப்பதற்காக வந்தார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில அவர்கள் பாருங்கள், இந்த பிரதான ஆசாரியர் அவர்கள் இயேசுவை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே எழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். பாருங்கள், இந்த பேதுரு சீடர்கள் எல்லாரும் நினைத்தார்கள், இந்த பூமியில எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை இயேசு சண்டை பிடித்து, சாதாரண இந்த ராஜ்யங்கள் சண்டை பிடித்து விடுதலை பெறுவது போல தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை இயேசு பிடித்து தருவார் என்ற உணர்வோடு அவர்கள் அறியாமல் வாழ்ந்தார்கள். பாருங்கள், சிலுவையில யூத ராஜா என்று எழுதினார்கள். இந்த உலகத்துக்குரிய ராஜாவல்ல அவர். அவர் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட அவருடைய ராஜ்ய கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத இயேசு ராஜாவோடு வாழுகிற ராஜ்யம். இந்த உலகத்திலே 1000 வருட ஆட்சியில இயேசு ராஜாவோடு வாழ முடியும். அதன் பின்பு பிசாசு 1000 வருடம் கட்டப்பட்டு இந்த உலகத்திலே 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இப்படியாக பாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும்
2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பார். பஸ்கா ஆட்டுக்குட்டி. நாங்கள் இதை பாருங்கள், நாங்கள் யாத்திராகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராகமத்துல அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு புதிய ஏற்பாட்டில அடிக்கப்பட்டார். அதே நாளில பழைய ஏற்பாட்டில பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட்டார்கள். இப்படியாக அதே பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக தேவன் கட்டளையிட்டார். இப்படியாக அந்த நாளில அவர் இயேசு கிறிஸ்து lamb of the Lord அடிக்கப்பட்ட பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடிப்பார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதே ஆட்டுக்குட்டியாக இயேசு அடிக்கப்பட்டார், பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக. பாருங்கள், இப்படியாக பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பாருங்கள், இயேசு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் இயேசுவை பொலாவ் பண்ணாமல் விட்டால், இயேசுவுக்கு விரோதமாக செய்தால் நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பிதா பிசாசு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில பாருங்கள், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேறானவைகளாய் இருக்கிறவைகளை எல்லாம் மதம் பண்ணி எகிப்திய தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். பாருங்கள், நீங்களும் தேவர்கள் தான். இன்றைக்கு பல இந்த விக்கிர ஆராதனை மதங்களில காணப்படுகிறது. இந்த தேவர்களை பாருங்கள், உங்களையும் தண்டிப்பா. நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்துல இயேசு மனம் திரும்புவதற்கு தான் எல்லாரையும் அழைக்கிறார். இந்த மதங்கள்ல இருக்கிறவர்கள், முஸ்லிம்கள், எல்லா புத்திஸ்ட் எல்லாரையும் இயேசு அழைக்கிறார். இயேசுதான் ஒரே வழி பரலோகத்துக்கு, வேறு எந்த வழியும் இல்லை. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த தேவர்கள், உங்களுடைய மதத்துல ஒவ்வொரு தேவர்கள் இருப்பார்கள், ஒரு அசுத்த ஆவிகள் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும் இந்த மதங்களில் உள்ளவர்களுக்கு சொல்லும்படியாக நான் அந்த மதங்களை தண்டிக்கிற தேவனாக இருக்கிறேன். மெய்யான தேவன் தான் எல்லா தேவர்களை விட தேவாதி தேவனாக கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். அவர்தான் இந்த மதங்களில் உள்ள மக்கள் மனம் திரும்பாவிட்டால் பிசாசு அவர்களுடைய மதத்தில் இருக்கிற அந்த தேவர்களை இவங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளில ஒருதரும் மரிக்கவில்லை. இப்படியாக பார்வோனின் ராஜாவில் உள்ள அத்தனை தலைச்சனங்களும் மரித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். புளிப்பில்லாத அப்பத்தோடு அந்த இதை ஆசீர்வதித்தார்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி. ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான்.
இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான் தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், நம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம். உலகத்தை படைத்தவர், வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரத்துல இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்து படைத்தார்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல வானத்தை வட்டணிக்கையிலும் இயேசு கூட இருந்தவர். உலகத்தை படைத்தவர், வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். பச்சை தண்ணியை பலரசமாக்கி பரசவப்படுத்திய தெய்வம். பச்சை தண்ணியை பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான் மனிதரின் இதயத்தில் வாழும் சுத்த தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரமுடைய ஒரே ஒரு தெய்வம். பாவத்தை மன்னிக்கும் அதிகாரமுடைய ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான் கடலை கூட அடக்கி நிறுத்திய தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான் செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான் ஆண்டவரே, அன்பும் இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்காக பாவிகளாகி எங்களுக்காக நீர் சிலுவையில் இரத்தம் செஞ்சு மரித்து எங்களை மீட்டுக் கொண்டினி. இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நீர் மரணத்தின் அதிகாரி என்ற சாத்தானை மரணத்தினால வெற்றி சிறந்து எங்களுக்கு வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு பெற்று தந்திரே. இந்த நேரத்துல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக உம்மிடத்தில் ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. ஒருவரையும் விட்டு விடக்கூடாது ஆண்டவரே. எல்லாரையும் நிரப்பு. நீர் பட்சபாதம் இல்லாத தேவன் அல்லவா? சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கின தேவன் அல்லவா? இந்த இணைப்பில கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலியில கேட்க போகிற இந்தந்த தேசங்கள்ல இருக்கிற தூரத்திலேயும் தூரத்திலே சமீபத்துக்கு நீர் ஒருவரே தேவன் என்று அறிக்கை இடுகிறோம். நீரே மெய்யான தெய்வம், உயிருள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம் என்று அறிக்கை இடுகிறோம். ஒவ்வொருவரை நிரப்பும் அபிஷேகத்தினால உடைய வல்லமையினால் நிரப்பும். எங்களுக்கு கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சல் ஆழத்திலே இந்த கடைசி கால ஊழியத்தில் உண்மையோடு முத்தவத்தோடு பரிசுத்தோடு மூடி முடிக்க நீச்சல் ஆழ அளவு அபிஷேகத்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பரவசப்படுத்துவீராக. நோய்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. சங்கீதம் 107:20 படி முடிய வசனத்தை அனுப்பி ஜபிக்கிறோம். என்னென்ன துக்கத்தோடு இருக்கிறார்களோ துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக. கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடுகிற தேவன். பரலோக பிரஜைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கை செலுத்தி
ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். இப்பொழுதும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீர்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்து மரிக்காவிட்டு அந்த பாவ மன்னிப்பே கிடையாது. அப்படியே எங்களுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. நன்றி, நன்றி. ஆமென். God bless you, Dolly sister. God bless you, everybody. Amen, amen.